உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடக ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் குடும்பம். சுக்கிரன், கேது ஆகிய இரு கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளனர். மற்ற கிரகங்களால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லை. குறிப்பாக உங்கள் உடல் நலனில் இம்மாதத்தில் நீங்கள் அதிக கவனமாக இருத்தல் வேண்டும். சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய் அஷ்டம ராசியில் ஒன்றிணைந்துள்ளார்கள். சிறு உடல் உபாதை வழியானாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. வாகனம் ஓட்டும் போது நிதானமாகவும் அதி ஜாக்கிரதையாகவும் இருத்தல் வேண்டும். மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. எதிரிகளின் தொல்லை அச்சத்தையும் ஏற்படுத்தும். திருமண முயற்சிகள் கைகூடுவது கடினம். வரவும் செலவும் சரிசமமாகவே இருக்கும். உத்தியோகம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் வேலை சுமையும் கூடும். இருப்பினும் சனி பகவானே அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம். அவர்களது சொந்த பிரச்சனைகளில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம். பாக்கியஸ்தானத்தில் உழவும் ராகு இத்தகைய சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்திவிடக்கூடும். முக்கியமான முடிவுகள் அனைத்திலும் தீர சிந்தித்து செயல்படுவதும் அவசியம். தொழில் வியாபாரம். சற்று சிரமமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை உயர்வதால் நிதி நெருக்கடியை சமாளிக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்கும். சரக்குகளை கடனுக்கு பெற்று சென்றவர்கள் அவற்றிற்கான பணத்தை கொடுப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்படும். தசாபுக்திகள் அனுகூலமற்று இருந்தால் சக கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும். கலைத்துறையினர். நிச்சயம் கிடைக்கும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால் கை நழுவி போகும். ஏமாற்றமே மிஞ்சும். வருமானம் போதிய அளவிற்கு இருக்காது. மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கூடிய வரையில் கடன் வாங்காமல் சமாளிப்பது எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும். அரசியல் துறையினர். பிற கட்சி தொண்டர்களுடன் கைகலப்பு நேரிடக்கூடும். தவிர்ப்பது அவசியம். விவசாயத்துறையினர். உழைத்த உழைப்பின் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது கடினம். ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்கள் கவலை அளிக்கும். வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க நேரிடும். ஆனாலும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவராது. அரசாங்க உதவியை எதிர்பார்ப்பதில் ஏமாற்றமே மிஞ்சும். அண்டை நிலத்தவரோடு பகையுணர்ச்சி மேலிடும். தவிர்ப்பது அவசியம். மாணவ மாணவியர். வித்தியாக்காரனான புதன் உங்களுக்கு ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படித்தால்தான் கல்வி முன்னேற்றம் கிடைக்கும். மனம் பல தவறான விஷயங்களில் செல்லக்கூடும். சிலருக்கு தகாத மாணவர் சேர்க்கையும் நட்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பாடங்களை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாம். பெண்மணிகள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்கள் அலுவலகத்தில் தாங்களுண்டு தங்கள் பணிகளுண்டு என்று அறிவுரையின்படி இருப்பது நல்லது. பரிகாரம். சனிக்கிழமைகளில் திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் பங்குனி 22 பின் இரவு முதல் 24 வரை. நன்றி.